ஸ்டாக் மார்க்கெட் வந்து ஒரு கடல். உங்களுக்கு நிறைய ஆப்ஷன் இருக்குது. டைரக்ட் ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. மியூச்சுவல் ஃபண்ட்லயே வந்து நிறைய ப்ராப்ளம் இருக்குது. ஸ்மால் கேப் இருக்கு, லார்ஜ் கேப் இருக்குது, மிட் கேப் இருக்குது, ஃபிளெக்சி ஃபண்ட் இருக்குது. அதுலயும் ரொம்ப ஐடென்டிஃபை பண்றது கஷ்டம். ஏன்னா இப்ப இருக்க ஸ்டேட்ல வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ல வந்து மோர் தென் 1000 மியூச்சுவல் ஃபண்ட் இருக்குது. நீங்க எந்த மியூச்சுவல் ஃபண்ட் வாங்குவீங்க? அதுவும் வந்து பிரச்சனை. F1 இருக்குது, ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் சொல்லி சொல்லுவாங்க. ஃபியூச்சர்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஆப்ஷன்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். அது எப்படி அப்படின்னா லிவரேஜா நீங்க எடுத்து பண்ணக்கூடிய விஷயங்கள். அப்ப நீங்க ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வர்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு சொல்லி ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அப்ப இப்ப நம்ம வந்து இப்போ ஒரு இன்ஜினியர் ஆறாரு, இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னா ஒரு 4 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் அவர் வந்து இன்ஜினியர் ஆகுறாரு. டாக்டர் ஆகுறாங்க, டாக்டர் ஆகிறாங்கன்னா ஒரு 5 வருஷம் படிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து அவங்க வந்து டாக்டர் ஆகுறாங்க. அப்ப ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்ல நம்ம வந்தோம் அப்படின்னா நம்ம வந்து ரொம்ப வந்து அறிவாளின்னு சொல்லி எதையாவது இப்படி பண்ணுவோம். நம்மகிட்ட இருக்க எல்லா காசையும் வந்து ஸ்டாக் மார்க்கெட் பிடிங்கிட்டு விட்டுரும். அப்ப ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா அட்லீஸ்ட் ஒரு புரிதல் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுது, எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு புரிதல் இருந்துச்சு அப்படின்னா அங்க வந்து உங்களுடைய ஸ்டாக் மார்க்கெட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அப்ப நீங்க வந்து நீங்க வந்து அணுகுமுறையும் வந்து கிளியரா இருக்குது. நீங்க முதல்ல வந்து டைரக்டா வந்து ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எடுப்பீங்க, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ப்பீங்க. உங்களுக்கு வந்து ஒரு டிஃபரன்ஷியேட் பண்ணக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் வரும். என்ன லார்ஜ் கேப்னா என்ன, ஸ்மால் கேப்னா என்ன, மிட் கேப்னா என்ன, பிளெக்சி கேப்னா என்ன, ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ண உங்களுக்கு வந்து ஐடியா வந்துடும். அதுக்கப்புறம் ஸ்லோவா வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா ஸ்டாக்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. அப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ஐடியாவும் நீங்க வந்து கெயின் பண்றீங்க. அந்த கெயின் பண்ண ஐடியா வச்சு நீங்க வந்து ஒரு பர்டிகுலர் ஸ்மால் அமௌண்ட் எடுத்து நீங்களா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பாக்குறீங்க. அப்ப அந்த ஸ்டாக் மார்க்கெட்டோடைய இன்னும் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு அதிகமாகும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்ல நீங்க வந்து ஒரு 2 இயர்ஸ் நீங்க ஸ்டே பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து உங்களுடைய வின்னிங்க வந்து யாருமே தடுக்க முடியாது. மெயினா பிரச்சனை என்ன நடக்கும் அப்படின்னா ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு உள்ள வரும்போது எல்லா மணியும் நம்ம எடுத்துட்டு வருவோம். அது வந்து ஆசை காமிக்கும், மேல போகும், கீழே போகும். அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா வித்தின் 3 months 6 monthsல ஸ்டாக் மார்க்கெட் வந்து உங்கள்கிட்ட இருக்க எல்லா மணியும் வந்து புடிட்டு வெளியே விட்டுரும். இப்ப நம்ம வந்து ஒழுங்கா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல அப்படின்னா ஒரு 1 இயருக்கு மேல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல நின்றுட்டோம் அப்படின்னா நீங்க வந்து ஐடென்டிஃபை பண்ணிக்கங்க, நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்டோடைய வின்னிங்கோடைய பாதையில போறீங்க அப்படின்ற மாதிரி.